பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதான ஒரு வார்த்தை கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல கர்த்தர் இப்படியாய் வாக்கு பண்ணுகிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் பூமிக்குரிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம், இப்படிப்பட்ட உலக காரியங்கள் நிமித்தம் நமக்கு அநேக வேதனைகள் வந்து கொண்டிருக்கலாம், அநேக வருத்தங்கள் இருக்கலாம், அநேக கண்ணீர் கவலைகள் இது நிமித்தம் இருக்கலாம். ஆண்டவர் இதன் மத்தியில ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம மேலானவைகளை நாட வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த சிலுவையில அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை அதிகமா தியானிங்க. அவர் சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம சிந்தனையில வருகிற போராட்டங்களுக்காக அவர் முள் முடியை சுமந்திருக்கிறார். அதிலிருந்து வடிகிற அந்த இரத்தத்தை தியானிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தருவதற்கு, போராட்டமான சூழ்நிலைகள்ல இருந்து, வருத்தத்திலிருந்து, எல்லா கவலைகள்ல இருந்து, கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரையே தியானிங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். God bless you.